நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்டா போறேன். அப்ப கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில போடுங்க அப்படின்ட்டாங்க பாருங்க. முடிஞ்சு ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துற ஹெட் பாரதிதாசன், அடுத்து அவங்க வைஃப், அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்க ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, எங்க தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷன்ல ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாரு, நாங்க எல்லாம் வீராவேசமா பேசிட்டு இருப்போம். அதை எடுத்து போடுவாங்களா, நான் நினைச்சிட்டேன் இது தூர்தர்ஷனா இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசினாங்க. இன்னைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்திருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுல இருந்து, அதுக்கு முன்னால அப்பா, அதுக்கு முன்னால என்ன தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுல இருந்து, நான் பிறந்ததுல இருந்து. நான் எங்க அப்பாவை எவ்வளவு பெருமையா சொல்றேன். ஆனா இதையே நான் இப்போ சொல்றேன், இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. கோஷாஸ்பத்திரியில எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்ல, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்க அம்மாவை. கீழே கையில 1 ரூபா வச்சிருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சிருக்காங்க கையில. கையில அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்களாம். அம்மா சொல்றாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோண்டு இவ்வளவுதான் இருக்கும், அழகா இருக்கும் காலு, ரோஸ் கலர்ல இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்ன கருப்பா பெத்தன்னு சொன்னேன். கருப்பா குழந்தை பெத்தா கால் ரோஸா இருக்குமாமான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்க அம்மா. சரியா, கையில எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன வந்து பார்டர் தோட்டம் உள்ள இருக்குது, அங்க விட்டுடுங்க, எங்க மாமனார் வீடு அங்க இருக்குன்னு. மேடையை பாக்குறீங்களா, என் பேச்ச கேக்குறீங்களா? ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தா, எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? நான் சொல்லு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான், சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா. 45 வயசு கடந்து இருக்கிறேன், எனக்கு 6 வயசு சிண்டு. எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்ல, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது, எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட், அவர் தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே, பாவம் பொழிச்சு போன்னு
சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதுல வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறாரு. ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்காரு. இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க எங்க புள்ள, அப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெப்ட்ல போ ரைட்ல போ லெப்ட்ல போ ரைட்ல போ. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பாப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். ராஜா, யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெப்ட்ல போ, லெப்ட்ல போனா. ரைட்ல வாடா, ரைட். முன்னால போ, கைய தூக்கு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, மேல கீழே இறங்கிட்டு இருக்கு, அடிக்காத அடிக்காத, கவனமா கேளு 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 கேளு, கைய ஓங்கி அப்படியே அப்படியே அப்படி அறாம அவனை நான் அடிச்சுதான் உடஞ்சிச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்? கவனம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு, இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க, இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பாக்குறீங்கல்ல பிள்ளைகளா, இந்த பிசாசு ஒண்ணு இருக்குது கையில. வேகமான ரீல்ஸ் பாத்தீங்கன்னா நிதானமா படிக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும். ஆனா இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது நாம் 10ஆம் கிளாஸ்ல கை தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கை தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒண்ணும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30
கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியால வரேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்டா போறேன். அப்ப கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில போடுங்க அப்படின்ட்டாங்க பாருங்க. முடிஞ்சு ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துற ஹெட் பாரதிதாசன், அடுத்து அவங்க வைஃப், அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்க ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்க தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷன்ல ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாரு, நாங்க எல்லாம் வீராவேசமா பேசிட்டு இருப்போம். அதை எடுத்து போடுவாங்களா, நான் நினைச்சிட்டேன் இது தூர்தர்ஷனா இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசினாங்க. இன்னைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்திருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுல இருந்து, அதுக்கு முன்னால அப்பா, அதுக்கு முன்னால என்ன தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுல இருந்து, நான் பிறந்ததுல இருந்து. நான் எங்க அப்பாவை எவ்வளவு பெருமையா சொல்றேன். ஆனா இதையே நான் இப்போ சொல்றேன், இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. கோஷாஸ்பத்திரியில எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்ல, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்க அம்மாவை, கீழே கையில 1 ரூபா வச்சிருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சிருக்காங்க கையில. கையில அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்களாம். அம்மா சொல்றாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளவுதான் இருக்கும், அழகா இருக்கும் காலு, ரோஸ் கலர்ல இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்ன கருப்பா பெத்தன்னு சொன்ன, கருப்பா குழந்தை பெத்தா கால் ரோஸா இருக்குமாமான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்க அம்மா. சரியா, கையில எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன பார்டர் தோட்டம் உள்ள இருக்குது, அங்க விட்டுடுங்க, எங்க மாமனார் வீடு அங்க இருக்குன்னு. மேடையை பாக்குறீங்களா, என் பேச்ச கேக்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்க பாரு, புள்ள பெத்து 3 நாள், எனக்கு போக வழி தெரியாது, என் மாமனார் வீட்டுல விடுறியா இல்லையா? 15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரல ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உக்காந்து ஃபர்ஸ்ட் பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்க அம்மா இத சொல்லி எங்க தெரியுமா நிறுத்தினாங்க, எனக்கு எப்ப தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைம்ல கால்ல செருப்பு போடுறேன், எங்க ஏர்போர்ட் போறதுக்கு. அந்த ஸ்பாட்ல சொல்லுது எங்க அம்மா இந்த கதைய. ஏமா இப்ப சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க. இல்ல, என் குழந்தை இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்கு. அந்த 2 கால் தான் இப்போ மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா? இல்ல, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? போகும்போது எங்க அம்மா சொன்னது,
அங்க எவ்வளவு எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினைச்சிரு சுல்தானா. ஏமான்னு கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்க ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்க அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நினைச்சிரு, ஏன்னா நீ கால் நினைச்ச தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம். இந்த சொல் இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்க கால் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். பிளைட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்ல. இப்ப வந்துட்டு போறது கூட மேடம் தான் கொடுக்கறாங்க காசு. எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்துல எங்க அம்மாவை இறக்கி விடும் போது 10 பைசா கூட வாங்கலையா. $10 பைசா செலவு இல்லாம ஃபர்ஸ்ட் தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம், கவனம். படித்து விடுங்கள், கேட்டு விடுங்கள். யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எந்த புத்தகத்தில் இருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்வது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால தூக்கி இப்படி போடும். நான் பல நேரங்கள்ல உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்ப போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்கிறேன். ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இந்த மாதிரி நீங்க போய் கேளுங்களேன். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. 50 விழுக்காடு டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்துக் கொள்கிறது. எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும்? யார் காரை? என் சொந்த செலவில், என் உழைப்பில், என் கல்வியின் அறிவில், என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசிலிருந்து இதோ இந்த பிராண்ட்ல கார் வாங்கி இதோ இந்த தெருவில் நான் ஓடி போனேன்னு பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி சொல்கிறான், நீ எதை தேடினால், மரணத்தை தேடுகிறாயா, மரணம் உன்னை தேடும். தோல்வியை தேடுகிறாயா, தோல்வி உன்னை தேடும். வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி தேடும். நான் இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டேன் ஒரு காலேஜ்ல. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபர்ஸ்ட் இயர் பையன், பசங்க குரூப். ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க, நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம். டேய் டேய் டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல. ரூமி ரூமியை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார். உங்களோடு அதை நான் பகிர்கிறேன். இது போதி மரம் தான். கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதி மரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான். ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதி மரமாகும், இல்லை என்றால் வெறும் அரச மரமாகவே நின்று காற்றளிக்கும். வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல, வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை, வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும். பாருங்க, கவிக்கோ சொல்கிறார், அதுதான் தொடங்குது கவிதை. அதுதான் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடைக்கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? பாதையில் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா?
வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா? அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா? இதுதான் வாழ்க்கை. கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்கு போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு
மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள். கண்ணோட்டத்துள்ள துலகில் அதிலார் உண்மை நிலக்குப் போரே முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால்தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. கலைஞர் விளக்க உரை. அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள்.